எல்லோருக்கும் ஹாய். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் என்னதான் சினிமா குடும்பத்திலிருந்து வந்தாலும் இண்டஸ்ட்ரிக்குள்ள திறமை இல்லைன்னா தமிழ் சினிமா எட்டி கூட பார்க்காது. அப்படி திறமையின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டி தமிழ் சினிமாவில் சில பல ஹிட்டான படங்களை கொடுத்து அப்புறம் அவருக்குன்னு தனி பட்டம் இளைய தளபதினு பேரும் வாங்கி அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களையும் கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் தாறுமாறின வசூலை கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆகி இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே தளபதி விஜய்னு எல்லாருனாலையும் செல்லமா அழைக்கப்படுறாரு தளபதி விஜய். ஹீரோவா தமிழ் சினிமாவில் எவ்வளவோ ஹிட்டான படங்களை கொடுத்து கிட்ஸ்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேன்ஸுகளை கெட்டியமாக பிடிச்சி வச்சிருக்காரு தளபதி விஜய். நல்ல சிங்கர், ஃபைட்டர், டான்சர், ஆக்டிங்ல ஸ்டைல், கிளாஸ், மாஸ், காமெடி அது இதுன்னு ஒரு ஃபுல் டைம் பவர் பேக்கடு ஹீரோவா தளபதி விஜயை ஆணித்தரமா சொல்லலாம். விஜய நமக்கு ஹீரோவா பாசிட்டிவ் சைட்ஸ்ல மட்டும் நடிச்சிருக்காருன்னு தெரியும். ஆனா தளபதி விஜய் சில பல படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியல, நம்பிதான் ஆகணும். இன் திஸ் வீடியோ தளபதி விஜய் வில்லனாக நடித்த படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். பிரியமுடன். தளபதி விஜய் வில்லனா நெகட்டிவ் ஷேட்ஸ்ல நடித்த படம் பிரியமுடன். 1998 வெளிவந்த இந்த படத்தை வின்சென்ட் செல்வா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல விஜய், கௌசல்யா, சுஜிதாகர், ஜெய் கணேஷ், நாசர், மணிவண்ணன், மதன்பாப், எஸ்ஏசி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. விஜய் மில்டன் சினிமாட்டோகிராஃபில பாசு சலீம் எடிட்ல வந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிம். படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பிரியமுடன் படத்துல விஜய் நெகட்டிவ் ஷேட்ஸ்ல வருவாரு. ஹீரோவா பாசிட்டிவ் ஷேட்ஸ்ல பார்த்துட்டு நெகட்டிவ் ஷேட்ஸ்ல பார்க்க அவரோட நடிப்பு தரமா இருக்கும். இந்த படத்துல பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப்ல மிரட்டிருப்பாரு விஜய். இந்த படத்துல நெகட்டிவ் ஷேட்ஸ்ல கலக்கியிருக்காருன்னு பேரும் வாங்கினாரு தளபதி விஜய். அழகிய தமிழ் மகன். அடுத்து விஜய் நெகட்டிவ் ஷேட்ல பண்ண படம் அழகிய தமிழ் மகன். 2007 வெளிவந்த இந்த படத்தை பரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்வர்கா சித்ரா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஜய், ஸ்ரேயா, நமிதா, சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். பாலசுப்ரமணியம் சினிமாட்டோகிராஃபியில் அந்தோனியோட எடிட்ல வந்த படம். இந்த படம் நல்லா போகாட்டாலுமே விஜயோட டபுள் ஆக்ஷனால பரவாயில்லாமல் போச்சுன்னு சொல்லலாம். 2 கேரக்டர் பண்ண விஜய் ஒரு கேரக்டர் பாசிட்டிவ் ஷேட்லையும் இன்னொரு கேரக்டர்ல நெகட்டிவ் ஷேட்லையும் மிரட்டியிருப்பாரு. ஸோ விஜய் நெகட்டிவ் ஷேட்ஸ்ல பண்ண செகண்ட் ஃபிலிம் இந்த அழகிய தமிழ் மகன். ஸோ தளபதி விஜய் பிரியமுடன், அழகிய தமிழ் மகன்னு 2 படங்கள்ல வில்லனை நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். 2மே ஹிட்டான படங்கள். இப்போ தளபதி விஜய் அவரோட சினிமா கரியரை முடிக்க போறதா முன்னாடியே சொல்லிட்டு அரசியல்ல என்ட்ரி கொடுத்தாரு. கட்சிகளுக்கான வேலையை தீயா பார்த்துட்டு வர்றாரு. விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தை ஹச்சினோத் டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த படம் 2026 திரைக்கு வர இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விஜயோட அரசியலுக்கும் விஜயோட கடைசி படத்துக்கும் நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய். Yeah.